என்ன மது, இன்ஸ்பெக்டர் மேடம் உங்க வீட்டுக்கு வந்து உங்க சித்தி கிட்ட விசாரிச்சதும் உன்னை அடிச்சது உண்மைதான்னு ஒத்துக்கிட்டாங்களா? எல்லாத்துக்கும் வேற ஏதாவது காரணம் சொன்னாங்களா? எங்க ஒத்துக்கிட்டாங்க அர்ஜுன்? பல டிராமா பண்ணி கடைசியில வேற வழி இல்லாம உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. எப்படியோ உண்மையை ஒத்துக்கிட்டாங்கல்ல. கொடுமைக்கார சித்தியா இருந்து உன்னை அடிச்சு ஹராஸ் பண்ணதுக்கு நிச்சயம் இன்ஸ்பெக்டர் மேடம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. ஏய், என் பொண்ணு என்ன சித்தின்னு சொன்னது கேட்டு தாங்கிக்க முடியாம நொறுங்கி போய் வந்து நிக்கிறேன்டா. இப்ப நீயும் நான் அவளுக்கு சித்திதான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. வேண்டாம், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாத. நான் அவளுக்கு அம்மா தான், அவ என் பொண்ணு தான். ஏய் இங்க பாரு, என் அண்ணி மனசு நோக்கிற மாதிரி பேசுன அப்புறம் இது போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்க மாட்டேன். அப்படியே கழுத்து திருகி போட்டுருவோம் பாத்துக்க. வாயை மூடிட்டு சத்தம் இல்லாம நிக்கிறோம், புரிஞ்சுதா? சித்தப்பா, உங்க அண்ணி எனக்கு சித்தி முறை தானே வேணும். அததானே அர்ஜுன் சொல்றான். அதுக்கு எதுக்கு அவன் மேல கோவத்தை காட்டுறீங்க? ஏய் மது, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இவங்க 2 பேர் கூட சேர்ந்துக்கிட்டு அண்ணியை நீ ரொம்ப காயப்படுத்திக்கிட்டு இருக்க. நான் ஒண்ணு அவங்களை காயப்படுத்தல சித்தப்பா. அவங்க தான் என்ன போதும் போதுன்ற அளவுக்கு காயப்படுத்திட்டு இருக்காங்க. ரகு, ஏய், நம்ம என்ன பேசினாலும் அவ பதிலுக்கு பதில் பேசிட்டே தான் இருப்பா.